போராட்டம் தொடரும். ஆகாசை அடித்து கொன்ற காவல்துறை கொலையாளிகளை கைது பண்ணும் வரை இந்த போராட்டம் தொடரும். சிபிசிஐடி விசாரணையில் கொலையாளிகள் யார் என்று அடையாளப்படுத்தியிருக்கோம். அந்த கொலையாளிகளை இதுவரை கைது பண்ணல. அந்த எஃப்ஐஆரில் வந்து கொலையாளிகளை வந்து இன்னும் சேர்க்காம வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு இடையில உடலை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கப்பட்டுச்சு. அது வந்து எந்த விதமான போராட்ட குழுவையும் கிராம மக்களையும் ஆலோசனை பண்ணாமல் நடந்த ஒரு விஷயம். அதனால் அதை முறியடிச்சிருக்கான். அந்த முறியடிச்சுட்டு இந்த போராட்டம் தொடரும். கொலையாளிகளை வந்து கைது பண்ணும் வரை இந்த போராட்டம் தொடருன்றதுல போராட்டங்களும் மக்களும் கிராம மக்களும் உறுதியாக இருக்காங்க. இதுக்கு வந்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த நீதி கிடைக்க போராட்ட களத்துக்கு வரணும் அப்படின்றதையும் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய ஜனநாயக சக்திகள் சாதி கடந்து எல்லாருமே வந்து இங்கே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னியும் வரணும். இந்த போராட்டம் வெற்றியடைய ஆதரவு தரும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒற்றை கோரிக்கை, எங்களுடைய ஆகாசுக்கு நீதி வேண்டும், படுகொலைக்கு நீதி வேண்டும். அந்த ஆகாசை அடித்து கொண்ட கொலையாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்கணும். இப்போ தேர்தல் வருது. தேர்தல்னால இப்போ இந்த தேர்தலை எதுவும் புறக்கணிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை நீதி கிடைக்காட்டி தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய ஒரு முடிவும் அறிவிக்கப்படும். நீதி கிடைக்கலைன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய ஆலோசனை செய்து போராட்ட குழு தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய ஒரு முடிவை அறிவிக்க வேண்டி வரும். எத்தனை பேரில் அந்த எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் உடனே வாங்குவீங்க? குறைஞ்சபட்சம் நீ 6 பேரை ஐடென்டி பண்ணுறாங்க. அந்த 6 பேரை வந்து ஏதாச்சும் கைது பண்ணுங்க. இப்போ 11 பேருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அந்த 11 பேரையும் நீ யார் கொலை குற்றவாளின்றது அடையாளமும் படுத்தியிருக்காங்க. யார் அந்த பகுதியில் வந்து கைது பண்ணதுன்றதையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க விசாரணையில். அப்போ அந்த குற்றவாளிகளை நீங்கள் கைது பண்ணுறதுக்கு என்ன தயக்கம்? ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு குற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாவே எந்த விசாரணையும் தேவையில்லை, கைது பண்ணலாம். இங்கே நீதிமன்றமே ஒரு படுகொலை நடந்திருக்கு, அதாவது ஆகாசுடைய வாக்குமூலம், அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெண்டையும் வச்சு இது ஒரு கொலைன்றது ஏற்றுக்கிருச்சு நீதிமன்றம். திருநாட்டுவாக பதிய சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஏன் நீங்கள் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உடனே கைது பண்ணலாம்? விசாரணைன்ற பேரில் ஏன் தாமதப்படுத்துறீங்க? உடனே கைது பண்ணணும். கைது பண்ணி நீதியை நிலைநாட்டணும். அதுவரையே எங்களுடைய போராட்டம் தொடரும். உடலையும் வாங்க மாட்டோம். இப்போ 28 இடத்துல காயம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருக்கு. அதில் உங்களுக்கு சக்தி இருக்கா? இல்லை ரீபோஸ்ட்மார்ட்டம் இருக்குன்னா அப்பீல் பண்ணுறதுக்கு? இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போதைக்கு அதுக்கு அந்த வீடியோ கவரேஜ் எல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்குள்ளே இப்போ போகல. இந்த இது திருப்தி தான். 28 இடங்களில் காயம் சொல்கிறது வந்து அது சாதகமான அறிக்கை தான். தேவைப்பட்டு அதை அடுத்த கட்டம் அதை பற்றியான பேசிக்கிறோம், முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கிடச்சிருக்க அந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை இந்த வழக்குக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போ அரசு அதிகாரிகள் வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. கோர்ட்டில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து நாங்கள் உடனே இது பண்ண முடியாதுன்னு அமைச்சரும் கூட வந்து சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி இப்போ கோர்ட்டு நடவடிக்கை வந்து தாமதமாகிட்டு அது வரைக்கும் போராட்டம் தொடருமா? அதாவது நீதிமன்றம் எங்களுக்கு நீதி வழங்குன்ற நம்பிக்கையில் இந்த போராட்டம் நடந்துக்கிருக்கு. நீதிமன்றமே எங்களுக்கு நீதி வழங்கணும். அதுக்கு தட்டியும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அதாவது கொலை குற்றவாளி கைது பண்ணுற தட்டியும் எங்கள் போராட்டம் தொடரும். அதில் உறுதியாக இருக்கோம். இந்த போராட்டம் நீ அடுத்தடுத்த நாள் வந்து விரிவடையும், பல்வேறு பகுதிகளுக்கு விரிவடையும். இதை எப்படி விரிவடைய வைக்கணுமோ அதுக்கான திட்டமிட்டு அந்த போராட்டத்தை விரிவடையும். ஆளுங்கட்சிக்கு எதிராக அந்த தேர்தலில் உங்களுக்கு இது இருக்குமா? ஆளுங்கட்சின்னு இல்லை, இதில் எல்லா ஜனநாயக சக்திகளுமே கலந்துருக்காங்க. எங்களுக்கு வந்து காவல்துறையுடைய அராஜகத்துக்கு எதிராக, காவல்துறையுடைய படுகொலை, அவன் பண்ண படுகொலைக்கு எதிராக தான் இந்த போராட்டம் பண்ணுறமே இல்லையா. இதில் எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு வந்தால் நாங்கள் வரவேற்போம். அதே மாதிரி எங்கள் கோரிக்கைக்கு எதிராக யார் வேலை செஞ்சாலும் அவங்களை அம்பலப்படுத்துவோம், போராடுவோம்.